100 நாட்களுக்குள்ள என்னோட வேலை தேடுற பயணத்துல இது 9வது நாள். காலை பிரஷ் பண்ணிட்டு பெட்ஷீட்டை எடுத்து வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணேன். அப்புறம் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நம்ம செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அப்புறம் அதுல வாடி இருந்த இலையெல்லாம் கட் பண்ணிட்டு லேக்கு போயிட்டேன். இன்னைக்கு வாக்கிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரூமை க்ளீன் பண்ணிட்டு ஒரு குளியல போட்டேன். ஃபேஸ்ல இருக்க காயத்துல தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு உடம்புக்கு குளிச்சுட்டு ஃபேஸை ஈர துண்டை வச்சு தொடச்சிட்டு இருந்தேன். அப்புறம் காலை உணவுக்கு தோசையை சாப்பிட்டுட்டு நேற்று ஸ்கெட்ச் போட்டு இருந்தேன் சொன்னல, அதை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல இருக்க எல்லா டாஸ்க்குமே நான் வரப்போற நாட்களுக்கு ஃபாலோ பண்ண போறேன். இது மட்டும் இல்லாம எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. நான் அப்ளை பண்ற ஜாபோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்கில்ஸ் ரொம்பவே அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எனக்குள்ள என்ன தோணும்னா, நான் இன்னும் அந்த ஸ்கில்லை அன்லாக் பண்ணல, அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் எப்படி இன்டர்வியூல செலக்ட் ஆக மாட்டேன்னு தோணும். அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு ப்ரிப்பரேஷன்ல என் டைம் போயிட்டு இருக்கு. எனக்கு போக போக என்ன தோணுச்சுன்னா, நான் வர வாய்ப்பெல்லாம் வேஸ்ட் பண்றேன்னு. நிறைய இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணாதான் அதை எப்படி கிளியர் பண்ணணும் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரதுக்காக தான் இந்த 100 நாட்களுக்குள்ள என்னோட வேலை தேடுற பயணத்தையே ஸ்டார்ட் பண்ணேன். வரப்போற எல்லா நாட்களுக்குமே ஜாபுக்கு அப்ளை பண்ண போறேன். இன்டர்வியூல செலக்ட் ஆகிறனோ இல்லையோ முதல்ல அதுக்கான முயற்சி பண்ண போறேன். அப்புறம் நம்ம புது ட்ராக்கரையும் மார்ச் மாசம் கேலண்டரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மதிய உணவுக்கு கீ ரைஸும் முட்டை குழம்பும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கான டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இரவு உணவுக்கு தோசையை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டே முடிச்சுக்கிட்டேன். Catch you in the next video. Stay unstoppable.